200 கேள்விகள்ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பல கேள்விகள் வந்து சிலபஸ்லயே இல்லை. உதாரணத்திற்கு நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மீடியாவில் இருக்கிறவங்க அதை ஜூம் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறேன். ஒலி மரபை கண்டறிக அப்படின்னு ஒரு கேள்வி, கேள்வி நம்பர் 5. சும்மா நீங்க ஜூம் பண்ணி பாருங்க, யாராச்சும் இதுக்கு பதில் சொல்லுவாங்களா நீங்களே பாருங்க. அடுத்தது வேலை பிசகு என்கின்ற மரபு தொடரின் பொருள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதையும் கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி பாருங்க. அடுத்தது ஒரு பொருத்தம் 4 கொடுத்திருக்காங்க. நான் சும்மா இருக்கிற சில சாம்பிள் கேள்விகள் இதை மட்டும் காட்டுறேன். இது எதுவுமே சிலபஸ்ல இல்லை. இதெல்லாம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு வேறு வேறு காலகட்டத்தில் இருந்த தமிழ் சொற்றொடர்ல வந்திருக்கக்கூடிய சில வார்த்தைகள். அவங்களுடைய பிரிஸ்கிரைப்டு சிலபஸ்ல நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாதனால எல்லோரும் வந்து ஏதோ ஒன்று டிக் அடிப்பாங்க. ஒரு சிலபஸ்ல இருந்து கேள்விகள் வரும்பொழுது மட்டும்தான் அந்த மாணவனுடைய திறமையை நீங்க பரிசோதித்து பார்க்க முடியும். ஒரு 10% அவுட் ஆஃப் சிலபஸ் வச்சுக்கலாம். அது கிரிட்டிக்கல் திங்கிங்கா. சிலபஸ்லே இல்லாம தன்னிச்சையாக கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. முதல் கம்ப்ளைண்ட் எங்களுது. இரண்டாவது, சில சென்டர்ல குரூப் 4 தேர்வுகள் முடித்த பிறகு அதை பாதுகாக்கப்பட்ட விதம் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சீல் பிரிச்சிருக்கிறாங்க. அந்த பாக்ஸ் வந்து முழுவதுமாக சீல் பண்ணல, ஹாஃப் தான் சீல் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸை முறையாக கொண்டு போய் விவாதிச்சிருக்காங்களான்னு. ஏன்னா லட்சக்கணக்கான மாணவ செல்வங்கள் எழுதக்கூடிய குரூப் 4 ஒன்று தேர்வுகள் முறையாக இல்லை, தேர்வு நடந்து முடிந்த பின்பு அதை பாதுகாக்கப்பட வேண்டிய விதமும் முறையாக இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. இது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தேர்வு கடினமா இருக்கலாங்கன்னு, அது வேற. ஆனா தேர்வு சிலபஸுக்குள்ள இருந்து வரணும். அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு நீ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை பாரு அப்படின்னு திமுக சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சோ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை எது சிலபஸ்க்கு வெளியே வந்திருக்குன்னு சொல்லுங்கண்ணா. நானே அவங்க சார்பா நானே போராடுறேன், அது வேற. ஆனா குரூப் 4ங்கிறது ஒரே ஆண்டுல அதிகப்படியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அரசு பணிக்கு செல்ல வேண்டும்னா குரூப் 4 தான் அதிகப்படியான அரசு பணியிடங்களை கொடுக்கும்.